Why even begin? When something is important enough, you do it even if the odds are not in your favor. எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் எலான் மஸ்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 28 ஜூன் 1971 சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியாவில் பிறந்தார் எலான் மஸ்க். சின்ன வயசில் அதிக அளவு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் எலான் மஸ்க்கு அதிக அளவு இருந்திருக்கு. தன்னோட 10வது வயசுலேயே ப்ரோக்ராமிங் கற்றுருக்காரு எலான் மஸ்க். அது தொடர்ந்து தன்னோட 12வது வயசுலேயே ஒரு பிளாஸ்டர் கேமை உருவாக்கி அதை விற்பனையும் பண்ணியிருக்காரு. பிரிட்டோரியா பாய்ஸ் ஹை ஸ்கூலில் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா 1989 கனடாவில் இருக்கிற குவீன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுக்காக போகிறார். ஆனால் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் பிஏ இன் ஃபிசிக்ஸும் அதே வார்டன் ஸ்கூலில் பிஎஸ் இன் எக்கனாமிக்ஸும் முடிக்கிறாரு எலான் மஸ்க். அதை முடிச்சதுக்கப்புறமா சிலிகான் வேலியில் இருக்கிற சில ஸ்டார்ட் அப்ஸில் இன்டர்னாகவும் ஒர்க் பண்ணார். அதே அமெரிக்காலேயே ஸ்டான்ஃபோர்டில் பிஹெச்டி ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணதுக்கப்புறமா 2 நாளில் ட்ராப் அவுட் ஆனார் எலான். இப்போ நம்ம எலான் மஸ்கினுடைய பிஸ்னஸ் கரியரை பார்ப்போம். 1995 Zip2ன்னு ஒரு ஆன்லைன் சிட்டி கைட் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இதை 1999 $307 மில்லியன் விற்பனை பண்ணார் எலான் மஸ்க். Zip2, a California company that provides online access to information about cities around the country. Chief engineer and founder is 27-year-old Elon Musk. And how old were you when you started this company, or what became this company? 23. அதே வருஷம் X.comனு ஒரு ஆன்லைன் பேமெண்ட் கம்பெனி ஆரம்பித்தார். இந்த X.com தான் நாளடைவில் பேபாலாக மாறிச்சு. இந்த பேபாலை eBay கிட்ட $1.5 பில்லியன் விற்பனை பண்ணார் எலான் மஸ்க். I didn't expect PayPal's growth rate to be what it was. Yeah. So, and that actually created major problems. So we started PayPal on University Avenue. Oh. After the first month or so of the website being active, we had 100,000 customers. Really? இப்படி ஒரு கம்பெனியாக ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தது காரணம் என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, ஸ்டார்லிங்க்னு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கால் பதிச்சு அதில் வெற்றிகரமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு எலான் மஸ்க். நாம் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, ஸ்டார்லிங்கை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி. 3, 2, 1. 4 years after starting, SpaceX rolled out its first rocket, an unmanned booster called the Falcon 1. Falcon has cleared the tower. But the first 3 test flights failed to reach orbit. When you had that third failure in a row, did you think, I need to pack this in? Never. Why not? I don't ever give up. இது 2002 $100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணார் எலான் மஸ்க். ஆரம்பத்தில் 3 ஃபால்கன் ராக்கெட்ஸுமே ஃபெயிலாக போனதுக்கப்புறமா 2008 4வது லான்ச் தான் வெற்றிகரமாக அமைஞ்சது. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலான் மஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. என்னென்னா ராக்கெட்ஸ் எல்லாமே ஒரு முறை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ராக்கெட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு ரொம்ப அதிகம். இதை உணர்ந்த எலான் மஸ்க் இதுக்கான மாற்று வழி என்னென்னு யோசிக்க தொடங்கினார். அதோட வெளிப்பாடு தான் ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி அங்கேயே பிளாஸ்ட் ஆக விடாமல் திரும்பவும் அதை ரியூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்ஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸையும் நாமளே தயாரிக்கலான்ற முடிவுக்கும் வராங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இப்போ ஸ்பேஸ் எக்ஸினுடைய கோர் இன்னோவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணி அது கிராஷ் ஆகி வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக அது லான்ச் பண்ணி லேண்ட் ஆகி திரும்ப ரீயூஸ் பண்ணலான்ற கான்செப்ட்டுக்கு வராங்க. ஸோ இதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின்ஸ், ராக்கெட், சாஃப்ட்வேர், லான்ச் பேட்ஸ்னு எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி. நாம் இப்போ டெஸ்லா பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்லாக்கு முன்னாடியுமே நிறைய கார்ஸ் இருந்தது. ஆனாலும் அது எதுவுமே மக்களை ஈர்க்கும் வகையில் இல்லை. ஸோ இதை உணர்ந்த டெஸ்லா ஸ்பீடு, டிசைன், லாங் பேட்டரி ரேஞ்சுன்னு எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருந்ததுனால தான் 16,40,000க்கும் அதிகமான கார்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணியிருக்காங்க டெஸ்லா. நாம் இப்போ ஸ்டார்லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். டவர்ஸ், கேபிள்ஸ் மூலிமா இல்லாமல் சேட்டலைட் மூலிமா இன்டர்நெட்டை கொடுக்குறது தான் இதோட அப்ஜெக்டிவ். யூஸ்வலாக சேட்டலைட்ஸ் எல்லாமே பூமியிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுற வகையில் ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே பூமிக்கு ரொம்ப க்ளோஸாக ப்ளேஸ் பண்ணப்பட்டது. ஸோ இன்டர்நெட்டும் ஸ்பீடாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லையோ அங்கே ஸ்டார்லிங்க் மூலிமா இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்கும். இந்த ஸ்டார்லிங்க் மூலிமா இதில் ஸ்பேஸ் எக்ஸினுடைய இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. காரணம் என்னென்னா, ஸ்டார்லிங்க்கு தேவையான ராக்கெட்ஸ், லான்ச் கெப்பாசிட்டின்னு எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா வாங்கிக்க முடியும். ஸோ இதனால் எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் லோ காஸ்ட்டில் இதை லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காரு எலான் மஸ்க். இன்றைக்கி ஸ்டார்லிங்கில் 155க்கும் மேற்பட்ட நாடுகளில் மொத்தமாக 90 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்படி ஒரு பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களில் அதிக அளவு லாஸும் ரிஸ்க்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார் எலான் மஸ்க். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரிஸ்க்கை அதிக அளவு எடுக்க பழகிட்டார் எலான்.
Now is the time to take risk. I would encourage you to take risks now. Do something bold. You won't regret it. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி அதிக அளவு ஹார்ட் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவர் எலான் மஸ்க். இதை டெஸ்லாவுடைய வைஸ் பிரசிடென்ட் அசோக் இலுசாமியை கோபிநாத் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். எலான் மஸ்க் யூஸ்வலாக ஒரு வாரத்துக்கு 90லேருந்து 100 மணி நேரத்துக்கும் மேலே வேலை பார்க்குறவர்னு. I mean, if you do simple math, say like, okay, if somebody else is working 50 hours and you're working 100, you'll get twice as much done in the course of a year as the other company. Rather than reasoning by analogy, you boil things down to the most fundamental truths you can imagine, and you reason up from there. And this is a good way to figure out if something really makes sense or if it's just what everybody else is doing. இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்னால தான் $700 பில்லியன் அதிகமான சொத்து மதிப்போட உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரராக இருக்கார் எலான் மஸ்க். கூடிய சீக்கிரமாக நம்பர் 1 ட்ரில்லியனராகவும் வர போகிறாரு. ஸோ இவர் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படின்றது பற்றியும் இந்த 3 கம்பெனிஸ் பற்றின டீட்டெயிலான ஒரு கேஸ் ஸ்டடியோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.